இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். சமீப காலத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளில் யாராலையும் மறக்க முடியாதது கோவிட். ஒட்டுமொத்த உலகத்தையும் ஸ்தம்பிக்க வைத்த நோய் தான் கோவிடுங்கிற அந்த கொரோனா. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உலக பொருளாதாரம்ங்கிறது மிக மோசமான சரிவை சந்திச்சது அந்த காலகட்டத்தில் தான். 2019 தொடங்கி 2021 வரைக்கும் பல ஃபேஸ்களில் உலகத்தையே புரட்டி போட்டுச்சு இந்த கோவிட். அப்பப்பா எவ்வளோ அனுபவங்கள். வெளியிலே போக முடியாமல் வீட்டுக்குள்ளே இருந்த காலகட்டம். ரொம்ப நாள் கழித்து குடும்பமாக ஒரே டைமில் இருந்தோம். ஏகப்பட்டதை சமைச்சு சாப்பிட்டோம். ஆனால் அதை தாண்டி பல சோகமான நினைவுகளும் நமக்கு இருக்குது. உறவுகள் பல பேரை கோவிடுக்கு பலி கொடுத்தோம். வேலைகளை இழந்தோம், உடைமைகளை இழந்தோம். ஆனால் அதே சமயத்தில் புதிய பாதையையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தது கொரோனா தான். கொரோனாவில் செத்து பிழைச்சவங்க நிறைய பேர், அதில் நானும் ஒருத்தன். கொரோனாவில் புது புது விஷயங்கள் தொடங்கப்பட்டுச்சு. பிக் பேங் போகணும் அப்படி தொடங்கப்பட்டது தான். உலகமே கோவிடுக்கு எதிராக போராடிட்டு இருந்தப்போ இந்தியாவில் அதை வச்சு காமெடிஸும் நடந்துச்சு. அதே சமயத்தில் உலகத்துக்கே வேக்சினை நாம தான் தயாரித்தோம். இப்படி பல பரிமாற்றங்களில் அனுபவத்தை தந்த கோவிட் நோய் தொற்று 2019ஆம் ஆண்டு முதலாக ஒருத்தருக்கு இருக்குங்கிறதை சீனா உறுதி செய்த தினம் இன்று. உங்களுக்கு கோவிட்ல என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது? பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம்.